அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ நம்ம எதுக்கு இன்றைக்கி பண்ணிகிட்ருக்கோன்னா, இன்றைக்கி வந்து சுரேஷ் என்ற நபர் வந்து நான் வந்து தனி மனித தாக்குதல் அவர் பண்ண வேலை மட்டுமே குறிப்பிட்டு சொல்லி அவர் மேலே மட்டுமே கம்ப்ளைண்ட் பண்ணிட்டுக்கிறேன். எல்லாம் அவரால் வந்து என்னால் வந்து மக்களுக்கு செய்கிற நல்லது எல்லாமே தடப்படுது அப்படின்ற ஒரு அலிகேஷன் வந்து இன்றைக்கி வந்து வச்சார். அது தொடர்ந்து எனக்கு பல முறை கொலை மிரட்டல்கள், தாக்குதல் முயற்சிகள் அவர் குடும்பத்தை சார்ந்தவர்கள் செஞ்சுருக்கிறாங்க. போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறோம். பட் ஆனால் போலீஸ் எந்த ஆக்ஷனுமே எடுக்காது. ஏன்னா அவர் காங்கிரஸ் பக்கத்தில் ஒரு லீடராக இருக்கிறாரு. அவர் லீடர் ஆன அப்புறம் ஒரு குறிப்பிட்ட நாள்லேயே வந்து இங்கே ஒரு ஆர்டிசி ஆட் பண்ணுறேன். 1 ஏக்கரா 37 சென்ட் ஏரி கெரேன்னு இருக்கிறதுல வந்து 3/4 ஏக்கரா ஏறக்குறைய வந்து அவர் வந்து ஆக்கியபை பண்ணி அதில் ஒரு வீடும் கட்டியிருக்காரு. அந்த வீடு கவர்மெண்ட்லேருந்து சேங்ஷன் பண்ணி கட்டியிருக்கிறாருன்ற ஒரு சந்தேகம் எங்களுக்கு எழுந்திருக்குது. சென்ட்ரல் கமிட்டி அமைச்சு விசாரணை பண்ணும்போதே அந்த உண்மை வெளிவரும். அடுத்து அவர் வந்து முள்ளுக்கம்மி போட்டு அந்த ஏரியாவையே வளைச்சிட்டார். அவர் வந்து அங்கே வந்து தோட்டத்தை வாங்கினார வழிக்க அந்த நிலம், அந்த ஏரி பூர்வக்குடியான வேடரா கம்பிகளூர் லிங்காயத்துக்கு சொந்தமானது. அங்கே பல ஆடு மாடுகள் தண்ணி குடித்துட்டு போன இடம். ஆனால் இன்றைக்கி வந்து 1 ஏக்கர் 37 சென்ட் வந்து ஏறக்குறைய ஒரு சைட் அளவில் குறுகியிருக்க காரணம் நம்மளுடைய மாண்புமிகு கிராம பஞ்சாயத்து லீடர் சுரேஷ் அவர்களை. அதை தொடர்ந்து வந்தோன்னா, சுரேஷ் எங்கள் வீட்டு முன்னாடி வந்து ஒரு சிசி ரஸ்தை வந்து போட்டிருக்கிறாங்க. அந்த ரஸ்தை வந்து காணாமல் போயிடுச்சு அப்படின்னு நான் ஒரு கம்ப்ளைண்ட் போடுறேன். கான்ட்ராக்ட் மேலே போடுறேன். ஆனால் சுரேஷ் சொல்கிறாரு நான் போட்ட வேலை மேலே அவர் அலிகேஷன் வைக்கிறாரு அப்படின்னு சொல்லி. கிராம பஞ்சாயத்து மெம்பராக இருக்கிறவங்க எந்த வேலையுமே எடுத்து செய்யக்கூடாது. அப்படி இருக்க இந்த கம்ப்ளைண்டர் அவராக வந்து நான் தான் போட்டேன்னு சொல்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, அந்த ரோடு போடும் போது வந்து ஆளுங்களை வச்சு வேலை செய்யும் போது மிஷினரி யூஸ் பண்ணி வேலை செஞ்சாங்க. ஒரு குறிப்பிட்ட நாள்லேயே வேலையை முடிச்சிட்டாங்க. ஆனால் அந்த வேலை செஞ்சதுக்கு பில் ஆகிருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் ஏறக்குறைய 305 நாள் வேலை செஞ்ச மாதிரியும் அவங்களுக்கு கூலி மொத்தான்லாம் போட்டிருக்காங்க. அதை தொடர்ந்து வந்து பாக்கியம் மனை இருந்தால் சாந்தப்பன் மனை வரைக்கும் சிசி ரஸ்தேன்னு போட்டிருக்காங்க. பாருங்கள், பில்லில் இதை ஆட் பண்ணுறேன். இங்கேருந்து இங்கே ஏறக்குறைய வந்து ஒரு 300 மீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்குது. ஆனால் இவர் ரோடு போட்டுக்கிறதே 100 மீட்டர். என்ன சொல்கிறாருன்னா, சாந்தப்பன் வீட்டுக்கு ரோடு வேண்டான்னு சொன்னாங்க. அதனால் வந்து பாக்கியமனை வந்து திவ்யானந்த் வீட்டுக்கு திருப்பி போட்டேன்னு சொன்னார். ரோடை திருப்பி போட்டவருக்கு போர்டை திருப்பி எழுத தெரியலையான்ற சந்தேகம் எனக்கு எழுந்திருக்குது. அடுத்து அவர் திருப்பி போடும்போது வந்து ஒரு ஏறக்குறைய வந்து ஒரு 150 மீட்டர் ரோடு காணாமல் போயிடுச்சு. அவர் வந்து திருப்பி போடும்போது எடுத்துகிட்டு போய் வீட்டில் கூட வச்சுருக்கலாம். எப்படி ரோடை திருப்பி போட்டாரோ அது மாதிரி எடுத்துகிட்டு போய் வீட்டில் வச்சுருக்கலாம். ஜனங்க ரோடு வேணுமாக்கிறவங்க நீங்கள் கூட போய் கேட்கலாம். அந்த அரவாசி ரோடு எட்டு வந்து கொஞ்சம் ஒட்ட வைப்பான்னு கேட்கலாம். இல்லைனா எனக்கு வந்து அவர் தான் எடுத்துகிட்டு போய்க்கிறாருன்னு இன்றைக்கி அவர் சொல்லி தான் தெரியும். அதனால் நான் ரோடு காணாமல் போயிடுச்சுன்னு போலீஸ் ஸ்டேஷனில் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். அந்த கம்ப்ளைண்ட்டை அடுத்து நாங்கள் வந்து தொடர்ந்து செய்கிறதுக்கான ஒரு முயற்சியை எடுத்துகிட்டு இருக்கோம். டெல்லிக்கு போகிறோம் கூடிய விரைவில். இதெல்லாமே எடுத்துக்கிட்டு மைனாரிட்டி கமிஷனுக்கு போகிறோம். இங்கிருந்து போகிற வரைக்கும் நாங்கள் விளாக் பண்ணி அங்கேயும் கமிஷனில் என்ன நடக்குதுன்னு விளாக் பண்ணி வீடியோ மக்களுக்கே போடுறோம். அப்போ நாங்கள் ஜாதியை தூண்டுறோமா, இல்லை ஜாதி பிரச்சனைகளை தூண்டுறோமா, மக்களுக்கு வர நலத்திட்டங்களை தடுக்கிறோமா என்ற அத்தனை உண்மைகளும் மிக தெளிவாக வெளியே வரும். அதை தொடர்ந்து சுரேஷ் வந்து ரொம்ப அருமையான வேலைகளை வந்து செஞ்சுருக்காரு. ஏன் சுரேஷ்ன்றனா, கான்ட்ராக்டர் அண்ணாமலை மேலே சில வேலைகள் வந்து பில்லாக இருக்குது. ஆனால் சுரேஷ் அந்த வேலைலாம் நான் தான் செஞ்சேன்னு என்கிட்ட சொல்கிறாரு. இன்றைக்கி வந்து கம்ப்ளைண்ட்டும் அந்த மாதிரி தான் என் முன்னாடியே சில பேர்கிட்ட சொன்னார். அப்போ வந்து சுரேஷுக்கும் அண்ணாமலைக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறதா? இப்போ சுரேஷே தான் வேலை செய்கிறார், ஆனால் ஒரு பினாமி மூலியமாக வேலை செஞ்சு அந்த காசு இவரே எடுத்துட்டுக்கிறாரா அப்படின்ற சந்தேகம்லாம் எனக்கு எழுந்திருக்குது. இதெல்லாம் எப்போனா இவங்களோட பேங்க் டிரான்சாக்ஷன் வெரிஃபை பண்ணி இவங்களோட கான்ட்ராக்டரோட சொத்து மதிப்பு, சுரேஷோட சொத்து மதிப்பெல்லாம் வெரிஃபை பண்ணும்போது தான் வெளியே வரும். அதுக்காக நாங்கள் வந்து அடுத்த கட்ட லீகலான ஒரு ஆக்ஷனை எடுக்கிறதுக்கு போயிருக்கோம். குறிப்பிட்டு சொல்லணும்னா, கடம்பூர் செலுவான் மனை யாத்திரா காலுவேக ஒலையத்துவ காமகாரின்னு ஒரு வேலை செஞ்சுருக்காரு. இந்த வேலை வந்து ஏறக்குறைய 8,86,895 ரூபா டோட்டலாக பில் பண்ணியிருக்காரு. ஆனால் அங்கே அவளுக்கான வேலை நடந்திருக்குதா? வேலை செய்யும் போது இந்த புக்கெல்லாம் போட்டு எடுத்தாங்க இல்லையா, அந்த புக்கில் போட்டிருக்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த புக்கு மட்டும்தான் அங்கே இருந்திருக்குது. அந்த நபர்கள் வந்து வெளிமாநிலத்தில் இருந்திருக்கிறார்கள் என்ற சந்தேகம் எங்களுக்கு எழுந்துள்ளது. அது வந்து சென்ட்ரல் கமிட்டி விசாரணை பண்ணும்போது மிக தெளிவாக வெளியே வரும். அதை தொடர்ந்து வந்து இவர் வந்து ஒலையத்துறது மட்டும் விட்டுட்டாரா செலுவான் மனையாத்திரான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. ஒரு படி மேலே போய் மிக தெளிவாக இன்ஜினியரிங் பிளான் பண்ணி நான் வந்து ரிவிட்மெண்ட் கட்டணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப அருமையான வேலை செஞ்சுருக்கிறாரு. அதுக்கு வந்து பில்லு வந்து 4,35,297 ரூபா இருக்குது. சரிங்களா? இந்த எல்லாமே ஜனங்க, அது முக்கியமாக விவசாய சங்கத்துக்காருங்க, ஆளேரியை தூர்வாரணும் மிகப்பெரிய போராட்டங்களை வந்து கையில் எடுத்துருக்குறாங்க. இவங்க எல்லாம் நான் இப்போ சொல்கிற இடத்துக்கெல்லாம் போய் இங்கெல்லாம் வேலை செஞ்சவங்களால ஏன் ஆளேரியில் வந்து தூர்வார முடியல, எடுக்க முடியலன்னு நீங்கள் போய் பார்க்கலாம். அது நீங்களே கேட்டிங்களா இன்னும் நல்லா இருக்குன்ற ஒரு மனசு எங்களுக்கு வந்துச்சு. அதனால் இங்கே குறிப்பிடுறேன். அதை தொடர்ந்து ஏரியை வந்து மீட்கிறதுல வந்து விவசாய சங்கம்
மிக துல்லியமாக போராடிட்டு இருக்கிறாங்க. எல்லா ஏரிக்கும் தண்ணி நிரப்புறாங்க. ஏரிக்காட்டில் ஜாலலிக்கரைக்கு அந்த முயற்சியில் வெற்றியும் பெற்றார்கள். அப்படி இருக்கும்போது எங்கள் ஊரில் இருக்கிற 1 ஏக்கரா 37 சென்ட் ஏரிக்கு ஏன் இந்த பில்லெல்லாம் போட்டு வேலை செஞ்சு ரிவீட்மெண்ட் கட்டல அப்படின்ற கேள்வியை நான் இங்கே உங்ககிட்ட சொல்கிறதுக்கு ரொம்ப விருப்பப்படுறேன். அதை தொடர்ந்து 3/4 ஏக்கர் ஏரியை வந்து கிராம பஞ்சாயத்து மெம்பர் சுரேஷே ஆக்கிபை பண்ணிக்கிட்டதுனால வில்லேஜ் அக்கௌண்டரும் பிடிஓவும் அந்த ஏரிக்கு வந்து தூர்வாரத்துக்கு சாங்ஷன் பண்ண மாட்டுறாங்களா என்ற சந்தேகம் எழுது. இதில் வந்து பிடிஓ, வில்லேஜ் அக்கௌண்டரு, அப்புறமா லேண்ட் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டோட சப்போர்ட் சுரேஷுக்கு இருக்குதான்ற சந்தேகம் எங்களுக்கு வந்து மிக ரொம்ப எழுந்திருக்கிறது. அதெல்லாம் என்கொயரியில் வந்து தெரிய வரும். அது தொடர்ந்து அவர் வேலை செஞ்சுக்கிட்டே இருந்திருக்கிறாரு. ஆனால் அவர் செய்கிற வேலைலாம் ஏரியில் தூர் வாடுறதும் ஏரிக்கு வந்து ரிவிட்மெண்ட் கட்டுற வேலையும் தான் ரொம்ப அதிகமாக செஞ்சுருக்கிறாரு. ஏன்னா நீர் வரப்போ வந்து அதிகப்படுத்தணுன்றதுல வந்து இந்த சுரேஷுக்கு வந்து மிகப்பெரிய மனசுங்க. இது வந்து நாங்கள் வந்து ரொம்ப பாராட்டினோம். இவருக்கு கூடிய விரைவில் வந்து நாங்கள் வந்து நரேகாவுக்கு போயிட்டு இவருக்கு தனியாக அவார்டு கொடுக்க வைக்கணும் அப்படின்னு எல்லாருமே இந்த ஏரியை மீட்கணுன்ற குழுவிலிருந்து நாங்கள் எல்லாருமே விருப்பப்படுறோம். ஏன்னா கடம்பூர் அரண்யாவில் பாக்கியம் ஜமீனாத்திர ஒசக்கரை நிர்மாணம் வந்து பண்ணியிருக்காரு. டோட்டல் பில்லு வந்து பார்த்தீங்கன்னா 2,19,320 ரூபாய்க்கே வந்து அழகான ஒரு இது பண்ணியிருக்காரு. 2,19,320 ரூபா மெட்டீரியல் பில்லு, 8,36,256 ரூபா டோட்டல் எக்ஸ்பெண்டர். கிட்டத்தட்ட ஏறக்குறைய ஒரு 11 லட்ச ரூபாய்க்கான வேலைகளை இது மாதிரி பல லட்சங்கள வேலைகளை வந்து செஞ்சுருக்காரு. நான் இந்த கார்டில் ஆட் பண்ணிக்கிறேன், நீங்களே படிச்சுக்காங்க. இதையெல்லாம் நான் சொன்னலையா, ரொம்ப அழகாக செஞ்சுருக்காரு, தெளிவாக செஞ்சுருக்கிறாருன்னு நீங்கள்லாம் போய் ஒரு முறை பார்த்துட்டு வரணுன்றதுக்காக நாங்கள் விருப்பப்படுறோம். ஜன மக்கள் எல்லாரும் போய் பாருங்கள். அவர் செஞ்ச வேலைகளை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் வந்து தனி மனித தாக்குதல் பண்ணனா, பொய் சொல்லியிருக்கிறேன்னா, ஜாதி கலவரத்தை தோன்றனான்னு நீங்களே முடிவு செஞ்சுக்கங்க. அதை தொடர்ந்து வந்து சுரேஷ் வந்து மிகப்பெரிய விஞ்ஞானிங்க. ஏன்னா ஸ்ட்ரீட் லைட் வந்து போட்டிருக்காரு எங்கள் ஊரில். சுவிட்சு போடாமையே கரண்ட் எரியும், 24 மணி நேரமும் கரண்ட் எரியும். பகலில் கூட எங்கள் லைட் எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். ஏன்னா டைரெக்டாக கனெக்ஷன் கொடுத்துருவார் கம்பத்தில். ஏன்னா ஜனங்களுக்கு போயிட்டு சுவிட்ச் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டமான வேலை இல்லைங்களா. அதனால் வேலைகளை ஈஸி பண்ணுறதுக்காக இந்த மாதிரியான பிளான் பண்ணியிருக்காரு. இங்கே பாருங்கள், ஐ கார்டில் ஆட் பண்ணுறேன், நீங்களே பார்த்துக்கலாம். இன்னொன்று ஆட் பண்ணுற பாருங்கள், ஒயர் போட்டு சுவிட்சு தொங்க விட்டுருப்பாரு. ஆனால் மழை வந்து அதில் தண்ணி இறங்கி கரண்ட் பிடிச்சி சத்தா என்ன பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியாது. இந்த மாதிரியான சில இன்ஜினியரிங் பிளான்ஸ் வந்து எங்கள் வார்டு மெம்பர் சுரேஷ் பண்ணுவார். நான் வந்து கான்ட்ராக்டர் கரெக்டாக பண்ணலன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தா, நான் தான் கான்ட்ராக்டர், நான் செய்கிற வேலையும் அவன் தடுக்கிறான்னு சொல்லி என் மேலே அலிகேஷனும் வைக்குவார். அப்போ கான்ட்ராக்டருக்கும் இவருக்குமான தொடர்பையும் மக்கள்கிட்டே நான் விட்டுறேன், நீங்களே வந்து எடுத்து இது பண்ணிக்கோங்க. இதை தொடர்ந்து அடுத்து ஒரு இது என்னன்னா வந்து, ಕಡಂಬೂರ್ ಚಿನ್ನಸ್ವಾಮಿ ಮನೆಯಿಂದ ಮಾರಮ್ಮ ದೇವಸ್ಥಾನವರೆಗೆ ಚರಂಡಿ ಒಳೆ ತೆಗೆದು ಹೊರಗಡೆ ಸಾಗಿಸುವುದು. சரண்டி டிச்சியில் வந்து தூர்வாரி மீன்ஸ் க்ளீன் பண்ணி வெளியே அமைச்சிருக்கிறதா சொல்லி அவர் எவ்வளோ பண்ணியிருக்காருன்னா 63,6,847 ரூபா பில் பண்ணியிருக்காரு. ஓவராலாக வந்து 69,847 ரூபா பண்ணியிருக்காரு. 17ஆம் தேதி 6ஆம் மாதம் 2024 போன வருஷம் வேலை செஞ்சதாக சொல்லியிருக்காரு. ஆனால் குறிப்பிட்டு சொல்லணும்னா சுரேஷ் செஞ்ச முக்காவாசி வேலைக்கான கான்ட்ராக்டர் அண்ணாமலை. இந்த அண்ணாமலை யாரு, அண்ணாமலைக்கும் சுரேஷுக்குமான தொடர்பு என்னன்றது மிக ஆழமான ஒரு விசாரணைக்கு கொண்டு வரணும்ன்றது தான் எங்களோட நோக்கம். இதை தொடர்ந்து நீங்களும் கேட்கலாம், சுரேஷ்னு சொல்றப்பா, சுரேஷ் மேல நீ சொல்லியிருக்க படையாட்சி கிறிஸ்துவ சமுதாயத்தை சார்ந்து அவர் வந்து சில இது பண்றாருன்னு நீ சொல்லியிருக்க, எப்படி சொன்னேன்னு நீங்க வந்து எங்கிட்ட சில கேள்வி கேட்கலாம். சுரேஷ் ஒரு இடத்துல ரோடு போடுறாரு. அந்த ரோடை வந்து கிறிஸ்துவ படையாட்சி சமுதாயத்தை சேர்ந்த வந்து ஒருத்தர் கேள்வி கேட்குறாரு. அவரை சுரேஷ் அங்கே அடிக்கிறார். நீங்கள் சொல்லலாம், இது ஒருந்ததுக்கே அவர் மேலே இந்த அலிகேஷன் வைக்குவியான்னு. அடுத்து நான் வந்து சிசி ரஸ்து மேலே ரோடு காணோன்னு கம்ப்ளைண்ட் போடுறேன். ஸ்டேஷனுக்கு வராங்க, சுரேஷ் ராமலிங்கம் வராங்க. ராமலிங்கம் வந்து எனக்கு டிஜிபி தெரியும், ஏடிஜிபி தெரியும், நான் என்ன வேணா பண்ணுவேன்ற என்னை லைஃப் த்ரெட்டனிங் ஸ்டேஷனில் பண்ணுறாரு. சுரேஷும் அதையே தொடர்ந்து பண்ணுறாரு. நீ என்ன பண்ணி முடியும், உன்னால் என்னடா பண்ண முடியும், நான் உன்னை இங்கேயே கொண்டு வரணும். அது மாதிரி பல இது அந்த கம்ப்ளைண்ட் எல்லாமே ரிஜிஸ்டர் ஆகிருக்குது. அதை தொடர்ந்து சுரேஷ் வந்து ஒரு 38லேருந்து 40 பேரை கூட்டிக்கிட்டு ஒரு தோட்டத்தில் என்னை கொலை பண்ணவே வராரு. கட்ட பஞ்சாயத்துன்ற பேரில் வராரு. அந்த கம்ப்ளைண்ட்டும் ரிஜிஸ்டர் ஆகிருக்குது. அது எல்லாமே இன்றைக்கி வந்து மைனாரிட்டி கமிஷனுக்கு நாங்கள் அனுப்பியிருக்கோம். அடுத்து நாங்களே டெல்லிக்கு போகிற ஒரு இதை எடுத்திருக்கணும். ஏன்னா இன்றைக்கும் ரோட்டை குறுக்காட்டி இந்த விஷயங்களை வந்து சுரேஷ் பண்ணதுனால எங்கள் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை. அடுத்தடுத்து தொடர்ந்து சுரேஷ் இன்வால்வ் ஆகிட்டே இருக்கிறாரு. எங்கே கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் எடுக்கிறதில்ல. நான் ஜாதி கலவரம் தூண்டுறன்ற அலிகேஷன் ஒரு பக்கம் வைக்கிறாரு. அவர் செய்கிற வேலையை தடுக்கிறேன், மக்களுக்கான நலத்திட்டங்களை தடுக்கிறேன்ற அலிகேஷன் வைக்கிறாரு. இத்தனை வேலையும் அவர் சரியாக செய்திருந்தால் ஏன் இந்த அலிகேஷன் வரும் அப்படின்றதுக்கான ஒரு
கேள்வி உங்ககிட்ட விடுறேன். அப்படி அவர் இத்தனை வேலையும் சரியாக செய்திருக்கும் பொழுது நான் 1000 நான் இல்லை என்ன மாதிரி பலாயிரம் ஜனங்கள் வந்து 10,000 கம்ப்ளைண்ட் கொடுத்தா கூட அவரை எதுவுமே செய்ய முடியாது. இங்கே தப்பு நடந்திருந்தால் தானே அவர் ஏதாவது கவர்மெண்ட் ஆக்ஷன் எடுத்து செய்ய முடியும். ஏன் இந்த கம்ப்ளைண்ட்டை பார்த்து இவர் இவ்வளோ பயப்படுகிறார் அப்படின்ற கேள்வியும் நான் உங்களிடமே விட்டுருக்கிறேன். இந்த வேலையெல்லாம் நீங்கள் போய் பார்க்கணுன்றதையும் நான் ஒரு ரெக்வஸ்ட்டாக வச்சுக்கிறேன். அதை தொடர்ந்து கான்ட்ராக்டர் லிஸ்ட்டு வந்து நான் வந்து வெளியிட போகிறேன் இன்றைக்கி டைகர்ஸ் ஆஃப் ஜஸ்டிஸில். இதில் இருக்கிற யார் யார் இருக்கிறாங்க, எந்தெந்த கான்ட்ராக்டர் நம்ம ஊரில் வேலை செஞ்சுக்கிறாங்கன்னு நீங்கள் பார்க்கலாம். எங்கிட்ட இருக்க டாக்குமெண்ட் எல்லாமே ஒவ்வொரு காப்பியாக நாங்கள் வந்து டைகர்ஸ் ஆஃப் ஜஸ்டிஸில் வெளியிட்டுக்கிட்டே இருப்போம். நீங்கள் தொடர்ந்து இதை எல்லாமே எடுத்துக்கலாம். இதை அடுத்து இதுக்காக தான் நாங்கள் வந்து உங்களை வந்து சந்தித்தோம். தொடர்ந்து 38 மெம்பர்களுக்கான எவிடன்ஸ் எங்கிட்ட இருக்குது. ஒவ்வொன்றா நாங்கள் ஒவ்வொரு நாளும் எபிசோடுகளாக போடுவோம். முக்கியமாக சுரேஷ் பற்றியான எபிசோடுகள் தொடர்ந்து இந்த வாரம் பூரா வரும். அவர் செஞ்ச நல்ல காரியங்கள் எல்லாமே வரும். மக்கள் அனைவரும் பார்த்து அவருக்கான ஒரு பாராட்டு விழாவை கூடிய விரைவில் டைகர்ஸ் ஆஃப் ஜஸ்டிஸ் அரேஞ்ச் செஞ்சு, இதுக்கு எங்களுடைய தப்பு இருந்தால் பொதுவெளியில் நாங்கள் மன்னிப்பு கேட்போம். தப்பில்லாத பட்சத்தில் நாங்கள் என்ன செய்ய வேண்டுமோ அதை தொடர்ந்து செய்வோம் என்ற இதை நாங்கள் உறுதிப்படுத்தி, புலிகளின் தாகம் மக்களின் நீதி என இங்கு குறிப்பிட்டு உறக்க சொல்லி இந்த வீடியோவை முடித்துக் கொள்கிறோம். தேங்க்யூ.